அனைத்து மகளிர்களுக்கும் ட்ரூடி நஸ்ரத் சார்பாக சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள். இனி செய்திகளை காணலாம். தலைப்புச் செய்திகள். நஸ்ரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் மேற்கொண்ட NSS கேம்ப். ஆவடி காமராசர் நகர் நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழா. நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற அபாகஸ் லைவ் டெமோ போட்டி மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா. தி நாசரத் அகாடமி மாணவர்களுக்கு நடைபெற்ற மின்சார ஆற்றலை சேமிப்பதற்கான கருத்தரங்கு. நாசரத் கல்லூரி BBA மாணவர்களுக்கு நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான விற்பனை மற்றும் கண்காட்சி. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு விழா. களப்பயணம் மேற்கொண்ட தி நாசரத் அகாடமி மாணவர்கள். இனி விரிவான செய்திகள். நஸ்ரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் மேற்கொண்ட NSS கேம்ப். கடந்த 19/2/2024 முதல் 25/2/2024 வரை 7 நாட்கள் நாசரத் B.Ed மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் நடைபெற்றது. B.Ed கல்லூரியின் மாணவ ஆசிரியர்கள் நீம், பேம்பு, பேனியன் மற்றும் பாம் என்ற 4 குழுக்களாக பிரிந்தனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக எம் கல்லூரியின் செயலாளர் திரு AN என்ட்ரிமாரிஸ் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். ஒவ்வொரு குழுக்களுக்கும் தனித்தனி தலைப்புகள் கொடுக்கப்பட்டு மாணவ ஆசிரியர்களின் தனித்துவத்தை வெளிப்படுத்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 2ஆம் நாள் திரு செந்தில் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் அன்று சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமை குறித்த விழிப்புணர்வு கூட்டம் அன்று சிறப்பாக நடைபெற்றது. 3ஆம் நாள் அன்று திரு ஜெயின் சாந்தினி அவர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அன்று மதியம் டாக்டர் V. சுரேந்திரன் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். 4ஆம் நாள் அதிகாலையில் உடற்கல்வி மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறும் நாளாக அன்று காணப்பட்டது. அதற்கு ஆவடி காமராசர் நகர் அரசின் ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் திரு செந்தில் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். அன்று மதியம் அலெக்சாண்டர் இளையுகம் ட்ரஸ்ட் நிறுவனர் வருகை புரிந்து பெண்களின் பாதுகாப்பை குறித்ததான விழிப்புணர்வை குறித்த விளக்கம் அளித்தார். மேலும் இசை கற்பித்தல் என்ற தலைப்பில் இசையின் வளங்களை குறித்ததான போட்டிகள் நடத்தப்பட்டன. இறுதியாக போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ ஆசிரியர்களுக்கும் ஜெயா கல்லூரியின் உதவி பேராசிரியரான திருமதி சுதா அவர்கள் பரிசுகளை வழங்கி அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். இந்த NSS கேம்ப் அனைத்து ஆசிரிய மாணவிகளின் தனித்துவத்தையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது என்று அனைவராலும் தெரிவிக்கப்பட்டது. ஆவடி காமராசர் நகர் நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிக்கும் விழா 28/2/2024 அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் தலைமையேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். டோபாஸ், ரூபி, எமரால்ட், சஃபயர் ஆகிய 4 ஹவுஸ்களில் விளையாடிய மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசை ரூபி ஹவுஸ் தட்டிச் சென்றது. 50 மீட்டர், 100 மீட்டர், 400 மீட்டர் ரிலே, ஷாட் புட், டிஸ்க் த்ரோ என்று அனைத்து விளையாட்டு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விளையாட்டுத் துறையில் உலக அளவில் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதனை படைத்து வருகின்றது என்பது வியக்கத்தக்க உண்மையாகும். மேலும் உடற்கல்வி துறையில் மாணவர்கள் பெற்று வருகின்ற வளர்ச்சியை ஆவடி மாநகர மக்களும் பெற்றோர்களும் பாராட்டுகின்றனர். நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற அபாகஸ் லைவ் டெமோ போட்டி மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா. நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அபாகஸ் லைவ் டெமோ மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி 5/3/2024 அன்று நடைபெற்றது. இதில் மாணவர்கள் சில நிமிடங்களில் வேக கணக்கிட்டு மிக விரைவாக நேரலையில் காட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினர். சிறப்பாக செயல்பட்ட அனைத்து மாணவர்களையும் பள்ளி முதல்வர் பாராட்டி சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவித்தார்.
ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் அபாக்கஸில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவானது ஜபத்துடன் தொடங்கப்பட்டது. பின்பு மாணவர்களுக்கு மேடையிலே விரைவாக விடையளிக்கும் போட்டி நடத்தப்பட்டது. மாணவர்கள் கொடுக்கப்படும் கணக்குகளுக்கான விடையை உடனுக்குடன் விடையளித்து அனைவரையும் பிரமிக்க வைத்தனர். கணிதம் வாழ்க்கைக்கு மிகவும் தேவை. அதனை மாணவர்கள் வேகமாக விடை கண்டு கொள்ள அபாக்கஸ் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 2ஆம் வகுப்பு மாணவன் செழியன், 3ஆம் வகுப்பு நிதின் நாராயணன், 4ஆம் வகுப்பு ஆராதனா, 5ஆம் வகுப்பு சரண், அகிலேஷ் மற்றும் மிருதுனிகா ஆகிய மாணவர்கள் பதக்கங்களை வென்றுள்ளனர். இவ்விழாவிற்கு அபாக்கஸ் CEO திருமதி விஜயலட்சுமி, பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்து கூறி விழாவானது இனிதே நிறைவு பெற்றது. தி நாசரத் அகாடமி மாணவர்களுக்கு நடைபெற்ற மின்சார ஆற்றலை சேமிப்பதற்கான கருத்தரங்கு கடந்த 23/2/2024 அன்று சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் ஒருங்கிணைந்து மின்சார ஆற்றலை சேமிப்பதற்கான கருத்தரங்கை தி நாசரத் அகாடமியில் ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருகிறது. இம்மாதம் இக்கருத்தின் சிறப்பு கூறுகளை விவரிக்க மின்சார நிறுவனத்தின் ஆளுநர் திருமதி வானதி அவர்கள் வருகை புரிந்திருந்தார். ஒவ்வொரு மாதமும் சமுதாயத்தின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தி நாசரத் அகாடமியில் இக்கருத்தரங்கு நடைபெறுகிறது. இம்மாதத்தின் கருப்பொருள் LED விளக்குகள் பாரம்பரிய விளக்குகளை விட மிக குறைவான ஆற்றலை பயன்படுத்துகின்றன. இக்கருத்தரங்கில் உறுப்பினர்களாக கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பேட்ஜ் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின்சாரத்தை வீணாக செலவழிக்க மாட்டோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். நாசரத் கல்லூரி BBA மாணவர்களுக்கு நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான விற்பனை மற்றும் கண்காட்சி கடந்த 2/3/2024 அன்று நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ED செல் மற்றும் வணிக நிர்வாகத்துறை ஒரு ED ஸ்டால் அமைத்தது. அதில் மாணவர்கள் பல ஸ்டால்கள் வைக்க கல்லூரியின் வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியினை நாசரத் கல்லூரியின் முதல்வர் திருமதி டாக்டர் மேரி ஏஞ்சலின் அவர்கள் துவக்கி வைத்தார். இதில் BBA பிரிவை சார்ந்த 41 மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கண்களை கவரும் அறுசுவை உணவுகளை கல்லூரியின் முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். தொழில் முனைவோர் திறன் மற்றும் சமூக ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் வண்ணம் மாணவர்கள் திறன்பட இந்நிதி மாணவ மாணவியின் அனைத்து முயற்சிகளையும் ஊக்கப்படுத்தும் வண்ணம் அமைந்தது. ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு விழா ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வெற்றிகரமாக நடந்து முடிந்த ப்ராஜெக்ட் நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பான செயல் திட்டம் செய்த மாணவர்களுக்கு எம் பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் கேடயமும் நினைவு பரிசும் மற்றும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்தார். மேலும் ப்ராஜெக்ட் டேவில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு ஊக்கப்படுத்தினர். களப்பயணம் மேற்கொண்ட தி நாசரத் அகாடமி மாணவர்கள் கடந்த 1/3/2024 அன்று தி நாசரத் அகாடமியில் பயிலும் மாணவ மாணவிகள் பிர்லா கோளரங்கத்திற்கு களப்பயணம் மேற்கொண்டனர். சென்னையில் அமைந்துள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மைய வளாகத்தில் 500 கலைக்கூடங்கள், 8 அரங்கங்கள், இயற்பியல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன், எரிசக்தி, வாழ்க்கை அறிவியல் கண்டுபிடிப்புகள், போக்குவரத்து தொழில்நுட்பங்கள், பொம்மை பொருட்கள், விஞ்ஞானம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இறுதியாக வகுப்பு புகைப்படம் எடுத்து பள்ளிக்கு திரும்பினர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.